ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் ஆரி டிசைனர். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் பிகினர்ஸ் ஈஸியாக போடக்கூடியதுமான காஸ்ட் வைஸும் ரொம்ப கம்மி 1000 ரேஞ்ச் தான் வரும். அந்த ப்ளவுஸுடைய நெக் டிசைன் எப்படி போட்டதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் நான் வந்து ஒரு யூ நெக் வரைஞ்சிருக்கேன். அதில் வந்து சரி த்ரெட்டை யூஸ் பண்ணி டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் ஒட்டியே வந்து சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ரெண்டு பீடாக வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்விங் த்ரெட் எடுத்திருக்கேன். கிளாத்துடைய சேம் கலர்லேயே எடுத்திருக்கேன். நம்ம கிளாத் கலர்லேயே ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு எல்லா பீட் ஒர்க்குமே வந்து அதுலேயே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. கோல்டன் கலர் எடுத்தோம்னா வேர்ல் பீடெல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அதில் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் மேக்ஸிமம் கிளாத் கலர் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா நரம்பு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கிளாத் கலரில் ஸ்விங் த்ரெட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். சுகர் பீட் வந்து ஒரு லைன் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்ததாக வந்து நான் வந்து 3mm பீட் எடுத்திருக்கேன், கோல்டன் பீட். சுகர் பீட் ஒட்டியே வந்து ஸ்டிச் பண்ணலாம். சுகர் பீடை விட 3mm பீட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ரெண்டும் ஓவர்லேப் ஆகாமல் கரெக்டாக வரும். ஓகே, 3mm பீடு வந்து ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு 3mm பீடை ஒட்டி ஒரு லைன் வந்து சுகர் பீட் ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு டபுள் லைன் செயின் ஸ்டிச், அதுக்கடுத்து ஒரு சுகர் பீட், நெக்ஸ்ட்டு 3mm பீட், எகெயின் ஒரு சுகர் பீடு. நம்மளுடைய பார்டர் டிசைனை வந்து நெக்குடைய பார்டர் டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்கு ஒட்டி ஒரு லைன் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்காக சுகர் பீடை ஒட்டியே வந்து நான் வந்து 1/4 இன்ச் வந்து நெக்லைன் ஃபுல்லாகவும் மார்க் பண்ணியிருக்கேன். 1/4 இன்ச்சாக மார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சு விட்டுட்டு செகண்ட் 1/4 இன்ச்சிலிருந்து 3/4 இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் வச்சுக்கிறேன். அதே மாதிரி தேர்ட் 1/4 இன்ச்சோட மார்க் விட்டு 4th 1/4 இன்ச்சில் வந்து ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் விட்டு இன்னொரு 1/4 இன்ச்சில் 3/4 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்படியே ஒர்க் பண்ணுறப்ப சுகர் பீட் வந்து உள்ளே வெளியேன்னு இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்காது. அதனால் ஸ்ட்ரைட் லைன் முதல்ல ட்ரா பண்ணிட்டோம்னா நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும். பெரிய லைன் எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரா பண்ணிவிட்டு சின்ன லைன் உள்ளே ட்ரா பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் நெக்லைன் ஃபுல்லாகவும் நான் ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். நெக்லைன் ஃபுல்லாகவும் ட்ரா பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த கர்வாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சில் அந்த ஸ்ட்ரைட் லைன் கிடைக்காது. அதனால் ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய லைன் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அந்த கர்வாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து 3 லைன்ஸ் வர வேண்டியதை நம்ம வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணி 2 லைன்ஸாக கூட ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இடத்துல கரெக்டாக கிராஸோட லைன் கிடைக்கும். இல்லைன்னா ஒன் சைடு பார்த்த மாதிரி லைன்ஸ் கிடைக்கும். அதனால் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் சுகர் பீட் எடுத்திருக்கேன். லைன் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து நம்ம நெக்லைன் பார்டரில் கொடுத்த சுகர் பீடுக்கு உள்ளேருந்து நீடில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அது ரெண்டு கடையில் வந்து கேப் வராது. இப்போ 9 சுகர் பீடையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பேர்ல் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஃபைனலாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளுடைய லாங் லைன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்ததாக வந்து ஷார்ட் லைன் வந்து கம்ப்ளீட் ஒர்க் பண்ணணும். அதுக்காக வந்து நான் வந்து 3mm பீட், கோல்டன் பீட் 2 எடுத்திருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான் பீட்க்கு உள்ளேருந்து நீடில் எடுத்து இந்த ஷார்ட் லைனும் 2 கோல்டன் 3mm பீடை வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி நெக்லைன் ஃபுல்லாகவும் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ரெண்டிங்கான சிம்பிளான நெக்லைன் டிசைன்ஸ் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம யாழ் ஆரி டிசைனர் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.